பாரதி, என் செல்ல குட்டி, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் சத்தியமாவே எதிர்பார்க்கல. பின்னிட்டப்போ அவளுக்கு விழுந்த மாதிரி ஒரு அடிய நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னால நீ பண்ணி இருந்தேன்னா அவ 10 அடி தள்ளி போய் நின்னுகிட்டு இருந்திருப்பா. நீ எதுவும் பேசாம இருக்க போய் தான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தா. பாரதிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்குதான் நீ நடந்திருக்க. அந்த பாரதியாருக்கு இருந்த தைரியம் உனக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. கேடு கெட்டவ, உன்னை எத்தனை தடவை அசிங்கப்படுத்தி இருப்பா, எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பா. எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துக்கிட்டு போனதுனாலதான் அவ இன்னைக்கு எல்லாம் மீறி பேசிட்டா. அதுக்கு தான் இன்னைக்கு சேர்த்து வாங்கி கட்டிக்கிட்டா. உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு எவ்வளவு மெதப்பா சுத்திக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. நான் உடனே போய் பால் பாயசம் வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு குண்டா நிறைய குடிக்கணும் போல இருக்கு. இல்ல பாட்டி, நானும் போனா போதுன்னு பொறுமையாதான் இருந்தேன். ஆனா ஆதித்யா விஷயத்துல அவ நடந்துகிட்டப்பவே நான் அவளை வெளுத்திருக்கணும். சரி, அவங்க வீட்ல இருந்துகிட்டே நாம எதுவும் பண்ண கூடாதுன்னு நான் பேசாம இருந்தேன். ஆனா அவ இன்னைக்கு ரொம்ப தப்பா பேசிட்டான். என்னால அதை தாங்கிக்கவே முடியல பாட்டி. இன்னைக்கு என் குழந்தைங்க பொறுப்பை பத்தி பேசிட்டான், அதனால்தான் அடிச்சிட்டேன். ஏற்கனவே அவளுக்கு என் குழந்தைங்க விஷயத்துல அவ நடந்துட்டதுக்கு வார்ன் பண்ணி ஒரு தடவை அடி வாங்கியும் அறிவே இல்லாம மறுபடியும் பேசி வாங்கி கட்டிக்கிட்டான். நீ இப்ப பண்ணதுதான் சரி. நாளையில இருந்து அவ வாயே திறக்க மாட்டான். இந்த மாதிரி அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்க அலையறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அடி விழுந்தாதான் அடங்குவாளுங்க. ஒண்ணு மட்டும் நிஜம் பாரதி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. நீ வேணா பாரு, இனிமே அவ வாழை சுருட்டிட்டு தான் உட்கார போறா. இனிமே பாத்துக்கிறேன் பாட்டி. நான் யாருன்னு அவளுக்கு தெரியல.